ஈரான் பரபரப்போட உச்சத்துல இருக்குங்க. இப்போ கார் தீவுன்ற ஒரு விஷயம் தான் உலகம் முழுக்க இனி கொஞ்ச நாளைக்கு பேச போறாங்க. இது ஈரான் வாரம் மட்டுமே இல்ல, உலக பொருளாதாரத்தையே அடுத்து தீர்மானிக்க போற விஷயமா மாறப்போகுது. அதே போல கார் கைலண்ட் இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கங்க. இந்த ஒரு வார்த்தை அடுத்த சில மாதங்களுக்கு, ஏன் சில வருடங்களுக்கு கூட உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய வார்த்தையா இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சம்பவத்தை நோக்கி ஈரான் வார் போயிட்டு இருக்கு. இந்த கார் கைலாண்ட அமெரிக்கா கைப்பற்றுறதுக்காக ஏகப்பட்ட பிளான்ஸை செஞ்சுட்டு இருக்காங்க. ஈவன் ஜப்பான்ல இருந்து கூட டொனால்ட் ட்ரம்ப் படைகளை மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈரான் சும்மா இருப்பாங்களா? முடிஞ்சா கார் கைலாண்ட காலை வச்சு பாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நாங்க காட்டுறோம்னு சொல்லி ஈரான் சபதம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பரபரப்புக்கு மத்தியில இஸ்ரேலோட மிலிட்டரியில ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பிரச்சனை தான் இப்ப பேசு பொருளா இருக்கு. இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரியதொரு மேன் பவர் ஷார்டேஜ் எதிர்கொண்டு இருக்கு. அது என்ன விஷயம்ன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற மிக மிக முக்கியமான விஷயங்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோ வடிவில் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சன்ஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னதாங்க இருக்குது இந்த கார் தீவுல? ஏன் உலகமே கார் ஐலண்ட் பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, இந்த கார் தீவுன்றது ஒரு ஐலண்ட் மட்டுமே கிடையாதுங்க. இது ஈரான்ற ஒட்டுமொத்த நாட்டோட மிகப்பெரிய கஜானான்னு கூட சொல்ல முடியும். இங்க இருந்து ஒரு நாளைக்கு 1.1 to 1.5 மில்லியன் பேரல் க்ரூட் ஆயில இங்க இருந்து ஈரான் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பேசிக்கா பாத்தீங்கன்னா கார் ஐலண்ட்ன்றது ஈரான்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு. இந்த தீவுல இருந்து தான் ஈரான் ஆயில் கேஸ் எல்லாத்தையும் கப்பலுக்கு ஏற்றி அனுப்புறாங்க. ஏன் இதை ஈரான்ல இருந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈரானோட கடல் பரப்பு பாத்தீங்களா, பெரிய பெரிய கப்பல்கள் நிக்கிற அளவுக்கு ஆழமான ஏரியா கிடையாது, கொஞ்சம் தர மாதிரி இருக்கும். ஆனா இந்த கார் ஐலண்டை சுத்தி இருக்க கடல் ரொம்ப ரொம்ப ஆழமான இடமா இருக்கிறதுனால ஆயில் கேஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கிறதுனால இந்த தீவு தான் மிக முக்கியமா ஈரான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தீவோட செக்யூரிட்டிக்கான ஏற்பாடுகளை ஈரான் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காங்க. ஈரானோட ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்போர்ட் எல்லாமே அதுல 90% கார் ஐலண்ட் தீவு வழியா தான் நடக்குது. சோ இந்த கார் ஐலண்ட் தீவுன்றது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஈரானோட டோட்டல் இன்கம் சோர்ஸ் அடிபட்டு போகும். இது மிக மிக முக்கியமானது ஒரு பிரச்சனை. சோ இதனால இந்த தீவு அவ்வளவு ஈஸியா ஈரான் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. சோ அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. சைனாக்கு வரக்கூடிய எக்ஸ்போர்ட் எல்லாமே இந்த கார் ஐலண்ட்ல இருந்து தான் சைனாக்கு போகுது. சோ இந்த கார் ஐலண்ட அமெரிக்கா அட்டாக் பண்ணாங்கன்னா அது சைனா மேலேயும் கை வைக்கிறதுக்கு சமம். சோ அது மட்டும் இல்லாம சைனா மற்றும் ஈரான் கூட டைப்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போகக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் சப்ளை பாதிக்கப்பட்டா வேர்ல்டு ஃபுல்லா அது ஏற்கனவே விஷம் போல ஏறிக்கிட்டு இருக்க க்ரூட் ஆயில் அண்ட் கேஸோட விலை மிகப்பெரிய அளவுல உச்சத்துக்கு போய் நிற்கும். அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே யுஎஸ்எஸ் ஜெரார்ட் ஃபோர்ட், யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் சொல்லக்கூடிய 2 மிகப்பெரிய போர்க்கப்பல்களை ஈரானுக்கு அமைச்சிருந்தாங்க. அந்த 2 கப்பலையும் நம்ம ஈரான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டதுனால அந்த கப்பல் ஈரானை விட்டு 1000 கிலோமீட்டர் தள்ளி போய் நிக்கிறாங்க. சோ இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, 3ஆவதா ஒரு கப்பலை யுஎஸ்எஸ் ட்ரிபோலின்ற பேர்ல அனுப்புறாங்க. அந்த கப்பல்ல 82nd ஏர்போர்ன் டிவிஷன் சொல்லக்கூடிய அமெரிக்காவோட மிகப்பெரியதொரு டாஸ்க் போர்ஸ், அவங்க ஆக்சுவலா உலகத்துல எந்த மூளைக்கு வேணுமானாலும் அடுத்த 18 ஹவர்ஸ்ல அவங்களால போய் லேண்ட் ஆகி தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடி ஆக முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ட்ரெயின்டு ஃபோர்ஸ் அவங்க. அந்த ஃபோர்ஸை தான் இந்த ஆபரேஷன்ல பயன்படுத்த போறாங்க. அமெரிக்கா இந்த வாரம் ரொம்ப சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா, டேமேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $1 பில்லியன் அவங்க செலவு பண்றாங்க தேவையில்லாம. இஸ்ரேலோட பேச்சை கேட்டு தேவையில்லாம இந்த ஈரான் வார சிக்கிட்டோமோன்னு நினைச்சு இந்த ஈரான் வார விட்டு எவ்வளவு சீக்கிரம் வெளியே போக முடியும்ன்றத டொனால்ட் ட்ரம்ப் யோசனை பண்ணியிருக்காரு. அதோட ஒரு விஷயமா தான் ஈரான் எங்களோட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஈரான் அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான தலைவர் கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், அவங்க பேரை சொன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலான்றதுனால சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் உச்சகட்ட காமெடியா என்ன தெரியுமா சொன்னாரு? ஈரான்ல இருக்கக்கூடிய மக்கள் அலி கமனி மறைவுக்கு அப்புறம் என்னதான் ஈரானோட தலைவரா சுப்ரீம் லீடரா என்ன பதவியேற்க சொன்னாங்க. நான் திஸ் இஸ் அ ஜாப்லெஸ் கண்ட்ரி, ஈரான் பீப்புள் ஜாப்லெஸ் பீப்புள், அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு சுப்ரீம் லீடரா இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்காக நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி, நோ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி ரொம்ப கூடா சொல்லியிருக்காரு. அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஏகப்பட்ட பொய்களை சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுல இது எந்த ரகம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, விஷயத்துக்கு வரலாம். ஆக்சுவலா டொனால்ட் ட்ரம்போட பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேச்சுவார்த்தைக்காக ஒரு 15 கண்டிஷன்ஸ் போட்டு ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்க பிரசிடென்ட் கூப்பிடுறாரு.
ஆனால் ஈரான் என்ன சொல்றாங்க, அவங்க 5 மிக முக்கியமான கண்டிஷனை போட்டு இதை ஏத்துக்கிட்டாதான் நாங்க பேச்சுவார்த்தைக்கே வருவோம்னு சொல்லி ஈரான் வந்து பப்ளிக்கா டிக்ளேர் பண்றாங்க. சோ டொனால்ட் ட்ரம்ப் என்னென்னவோ அஸ்திரங்களை ஏவி பார்த்தாரு, என்னென்னமோ பேசி பார்த்தாரு. ஈரான் இஸ் எ குட் கண்ட்ரினாரு, ஈரான் பீப்புள் குட் பீப்புள்னா என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு. பட் ஈரான் வந்து மசீர மாதிரி தெரியல. இப்ப என்ன நினைச்சிட்டாரு டொனால்ட் ட்ரம்ப், ஒட்டுமொத்த ஈரானையும் அமெரிக்கா வந்து கைப்பற்றணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் ஈரானோட மிக முக்கியமான பகுதியா இருக்கக்கூடிய இந்த கார்க் ஐலண்ட் நம்ம வந்து கேப்சர் பண்ணிட்டோம்னா ஏற்கனவே மிகப்பெரிய அடி வாங்கி இருக்க ஈரான் பொருளாதாரம் இன்னும் மோசமான நிலைக்கு போகும், வருமானத்துக்கு வழியே இல்லாம போயிடும். சோ அதனால இந்த கார்க் ஐலண்ட் நம்ம கைப்பற்றலான்னு ஒரு முடிவோட அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எல்லா காய்களையும் நகர்த்திட்டு இருக்காரு. ஈரான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் நாங்க இத்தனை வருஷமா வெயிட் பண்றோம். ஈரான் மண்ணில் காலடி எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு தெரியும் நாங்க யாருன்னு சொல்லி மிகப்பெரிய த்ரெட்டனிங்க ஈரான் போட்டிருக்காங்க. இது வெறும் த்ரெட்டனிங் மட்டும் கிடையாதுங்க, அந்த கார்க் ஐலண்டை சுத்தி ஏகப்பட்ட கன்னி வெடிகளை புதைச்சி வச்சிருக்காங்க. ஸோ கார்க் ஐலண்ட்ல எந்த இடத்துல அமெரிக்காவோட ஷிப்போ இல்ல அமெரிக்காவோட பிளைட்டோ இல்ல ஹெலிகாப்டரோ லேண்ட் ஆகி அங்கேருந்து இறங்கினாங்கன்னா கன்னி வெடிகள் எந்த இடத்துல வெடிக்கும்னு அமெரிக்காவுக்கு தெரியாது. இன்னொன்னு, கார்க் ஐலாண்டோட பூகோள அமைப்பு பத்தி ஈரானியர்களுக்கு அதிகம் தெரியுமா அமெரிக்கர்களுக்கு அதிகம் தெரியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஈரானியர்களுக்கு தான் அதிகமா தெரியும். என்ன காரணம், அது அவங்களோட ஓன் கண்ட்ரி. ஸோ அங்க என்ன இருக்கு, எந்த மறைவிடம் இருக்கு, எந்த இடத்துல தண்ணி கிடைக்கும், எந்த இடத்துல தண்ணி கிடைக்காது, எந்த இடம் டேஞ்சர் ஜோன், எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு தான் அத்துப்படி. ஸோ அதனால அமெரிக்காவுக்கு இது வந்து கேக் வாக்கா இருக்காது. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய உயிர் இழப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. கார்க் தீவை வந்து சென்ட்ரலா வச்சு உலகமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டத்துல இருக்க இந்த நேரத்துல ஏற்கனவே 5 நாள் டைம் கொடுத்த டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அந்த 5 நாள் டைமை இன்னும் ஒரு 10 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அதாவது அடுத்த 10 நாட்களுக்கு நாங்க வந்து ஈரானோட எனர்ஜி பிளான்ஸை அட்டாக் பண்ண மாட்டோம்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த போர் நிறுத்த அறிவிப்பு எல்லாமே வந்து அமெரிக்கன் ட்ரூப்ஸை ஈரானை சுத்தி மொபிலைஸ் பண்றதுக்கான ஒரு தந்திரமா தான் இருக்குமோன்ற விஷயம் உலகம் முழுக்க ஒரு சந்தேகமா இருக்குது. இஸ்ரேலோட மிலிட்ரியில ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய பிரச்சனை தான் இப்ப பேசு பொருளா இருக்கு. இஸ்ரேலோட மிலிட்ரியில மிகப்பெரிய ஆள் பற்றாக்குறை இருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனையா இஸ்ரேல் உருவெடுத்திருக்கு. இது வந்து இஸ்ரேலோட முப்படை தளபதியே சொன்ன ஒரு விஷயம். இஸ்ரேல் ராணுவம் மிகப்பெரிய ஒரு மேன் பவர் ஷார்டேஜ் எதிர்கொண்டு இருக்கு. சோ இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர்கிட்ட மிகப்பெரிய தன்னோட அதிருப்தியை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இஸ்ரேல் மிலிட்ரியில வெறும் 1 லட்சம் பேர் தான் வந்து ஃபுல் டைம் ராணுவ வீரர்களா இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க மற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக. இஸ்ரேல் கவர்மெண்ட் எப்ப கால் பண்ணாலும் அவங்க வந்து மிலிட்டரியில ஜாயின் பண்ணிப்பாங்க ஒரு டெம்பரவரி பேசிஸ், அதாவது ஒரு பார்ட் டைமா தான். ஸோ இதுதான் அங்க வந்து ஸ்ட்ரக்சர். அவங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்க, ஸ்டூடெண்டா இருப்பாங்க, கடை வச்சிருப்பாங்க, மளிகை கடை வச்சிருப்பாங்க, இல்ல வேற ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து மிலிட்டரிக்கு வரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டா அடுத்த நிமிஷம் கிளம்பி வந்துருவாங்க. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ன்றது மிகச்சிறிய ஒரு நாடு. அந்த நாடு பாத்தீங்கன்னா போர் செய்யக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா காசா, லெபனன், ஏமன், சிரியா, இப்ப கடைசியில ஈரான். இந்த போர்கள் எல்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்ல, பல வருடங்களா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஈரான் கூடையான போர் தான் இப்ப தொடங்கின போர். சோ பல வருஷங்களா இவங்க எல்லாருமே இந்த பார்ட் டைமா மிலிட்டரியில இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே 2023 இருந்தே வந்து மிலிட்டரியில தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம எப்படா மிலிட்ரியிலேருந்து நம்ம ரெகுலர் வேலையை பார்க்க போலான்னு சொல்லி மிலிட்ரி அங்க இருக்கிற மிலிட்ரியில இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வந்து ஏங்குறாங்க. ஆக்சுவலா அவங்க ரெகுலர் ஒர்க்கை பார்க்க முடியாம மிலிட்ரியில வந்து மாட்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியில போக முடியாம தவிக்கிறாங்க. ஆக்சுவலா சின்ன ஒரு நாடு தொடர்ந்து போர்கள்ல இருக்கிறப்போ அந்த நாட்டோட வீரர்கள் வந்து தொடர்ந்து டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இஸ்ரேல் போன்ற ஒரு சின்ன நாடு பல முனைகள்லையும் தொடர்ந்து பல வருடங்களா வந்து போர்லயே இருக்கிறப்போ அங்கே பார்ட் டைமா அந்த மிலிட்ரிக்கு ஜாயின் பண்ண வீரர்கள் மனதளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா சலிப்படைந்துடுறாங்க. இது இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல மிலிட்டரி சர்வீஸ்ன்றது கட்டாயம் குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும். ஹரேடிம்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த ஹரேடி குரூப்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல யூத இனத்துல அது ஒரு பிரிவா இருக்கும். அந்த பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான மத நம்பிக்கை இருக்கிறவங்க. இஸ்ரேலோட பாலிடிக்ஸ்ல அவங்களோட செல்வாக்குன்றது மிகப்பெரிய அளவுல இருக்குது. ஸோ அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ்ல இப்ப ஃபாதர்னு சொல்றோம் இல்லைங்களா, ஃபாதர், பாஸ்டர், அந்த மாதிரி சொல்லக்கூடிய தீவிர மத பற்றாளர்கள். அவங்க வேலையே பாத்தீங்கன்னா அவங்க எந்த வேலைக்குமே போக மாட்டாங்க. எப்பவுமே வந்து கடவுளோட பிரேயர்ல இருக்கிறவங்க. இதுதான் அவங்களோட தொழிலாவே செஞ்சுட்டு இருக்கவங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் சொல்லியிருக்க கட்டாய மிலிட்டரி சட்டம் எங்களுக்கு பொருந்தாதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து மிலிட்டரிக்கு போக மாட்டேன், ஏன்னா எங்களோட மத வழக்கப்படி நாங்க வந்து பிரேயர்ல தான் இருக்கணும், பிரார்த்தனையில தான் இருக்கணும், நாங்க வந்து போருக்கு போக மாட்டோம்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க. இங்கேதான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இஸ்ரேல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே வந்து கட்டாய மிலிட்டரி ரூல் இருக்கப்போ
அவங்களுக்கு மட்டும் ஏன் கிடையாது? நாங்க மட்டும் மிலிட்டரிக்கு போய் சண்டை போடுவோம், ஃபைட் பண்ணுவோம் ஃபேமிலியை விட்டுட்டு, ஹரேடி குரூப் மட்டும் அவங்க மட்டும் என்ன விதிவிலக்கான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களையும் வந்து கட்டாயமா மிலிட்டரியில சேர்க்கணும், அவங்களுக்கும் கட்டாய மிலிட்டரி சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்லி இஸ்ரேல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கண்டிப்பா இதை செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்குறாரு. என்ன காரணம்னா, அடுத்த ஆண்டு இஸ்ரேல்ல எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் டைம்ல அந்த ஹரேடி குரூப்பை பகச்சிக்கிறதுக்கு அவரு விரும்ப மாட்டாரு. ஏன்னா அவங்க அரசாங்கத்துல மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு குரூப்பா இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்கள பகச்சிக்கிட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த பிரச்சனையை தள்ளி போட்டுட்டே போயிட்டு இருக்காரு. சோ இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம இஸ்ரேலோட கவர்மெண்ட் வெளிப்பதுங்கி நிக்கிறாங்க. இந்த விஷயம் ஈரான் வார்ல மிகப்பெரிய தாக்கத்தை கூட ஏற்படுத்தலாம்னு சொல்றாங்க. சோ அமெரிக்க தரைப்படை அந்த கார் தீவை முற்றுகையிட்டு உள்ள நுழைவாங்களா, இல்ல இது வெறும் மிரட்டலோட நின்றுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.